வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த அணிகளும் பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்த போகிறதா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் தேர்தல் முடிவுகள் ஒரு புறம் வெளியாகி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் அதிமுகவில் தொடர்ந்து அதிருப்திகளை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலாகிவிட்டது. என்னன்னா, அதாவது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவத்தை எதிர்பார்த்து இருந்தது. அதாவது அதிமுக தனது தலைமையிலான கூட்டணியுடன் மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் அதாவது 1,55,124 வாக்குகள் பார்த்திங்கன்னா பெற்றிருந்த நிலைமையில் அதிமுகவில் கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள் உள்ளதாக கூறி வந்த நிலைமையில் 1 கோடி வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலைமையில் அதிமுகவில் உள்ள மொத்த வாக்குகள் 23.5% வாக்குகள் மட்டுமே அதிமுக பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது அதிமுக மிகவும் ஒரு மோசமான நிலையை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த நிலையை மாற்ற சீனியர் நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை பார்த்திங்கன்னா ஏந்த ஆரம்பித்து விட்டார்கள் என்றே கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தலைமை முடிவுகளையும் தற்பொழுது நிர்வாகிகளை எடுக்கும் அளவிற்கு இறங்கிவிட்டதன் பேராக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வரும் மூலமாக அதிமுகவில் ஆதரவும் சரியாக இல்லை, கூட்டணியும் சரியாக அமையப்படவில்லை, அமைவதற்கும் வாய்ப்புகளும் இல்லை. மேலும் அந்த ஒரு சூழலில் தற்பொழுது எல்லாத்திலும் எடப்பாடி பழனிசாமி எதிரும் புதிருமாக செய்து விட்டார். ஒரு அறிந்து தெரிந்து செய்யாமல் தற்பொழுது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் கட்சியை என்றுதான் பார்த்தீங்கன்னா பேச்சுக்கள் என்பது குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது. அதனால் கட்சியை மீண்டும் ஒரு பலம் வாய்ந்த ஆதரவாக உருவாக்க வேண்டும் என்றால் கட்சியின் தலைமையை முதலில் மாற்றப்பட வேண்டும் என்று முக்கிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா போர்க்கொடி ஏந்த தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கும் பெரும் அளவில் பதவியும் கிடைக்கவில்லை, சீட்டுகளும் கிடைக்கவில்லை, ஆதரவுகளும் கிடைக்கவில்லை, கட்சியில் மிக ஒரு தெளிவான மரியாதையும் கிடைப்பதன் காரணமாக எல்லாத்தையும் மாற்றி பழைய நிலைமை செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது இருந்த கட்சியின் நிலைமை வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை உயர்த்தும் வகையில் இருக்கும். இல்லாவிட்டால் கட்சியின் தலைமைக்காக மீண்டும் மீண்டும் நாம் மோதிக்கொண்டோ கருத்து வேறுபாடுகளாக பிளவு கட்டுக்கொண்டு பல அணிகளாக இருந்து கொண்டிருந்தால் ஒருபொழுதும் அதிமுகவை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது. அதை நாம் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடைய செய்ய முடியாது என்பதனை உணர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது ஒன்று திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றியை 2026 தேர்தலில் பெற வேண்டும் என்பதற்கு தற்பொழுது அனைவரையும் ஒன்று திரட்டும் வகையில் கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் இறங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.